Hello everyone, I'm Naveen. Welcome to Namaje. ஸோ இந்த வீடியோ நான் பார்க்க போறோம்னா நம்ம ஹிப்ஹாப் தமிழா அகெயின் ஒரு இண்டிபெண்ட் மியூசிக் வீடியோன்றது ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஒன்லி ஃபேன்ஸ்ன்னு சொல்லிட்டு மியூசிக் வீடியோ அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஸ்வல் நம்ம தலைவன் தான் மியூசிக் கம்போசர், ரிலீக் ரைட்டர், ஒர்க்கர், அவர் ஆல் இன் ஒன். ஓகேவா, ஹிப்ஹாப் தமிழா. ஸோ அண்ட் நம்ம பீட்டர் கே, ரேஷ்மா சோனா, சுப்பிரமணியம் சேது, ஜெனிஸ் டேனிஸ், பெருமாள், இன்னும் நிறைய பேர் வந்துட்டு இந்த மியூசிக்கில் நடிச்சிருக்காங்க. அதை பற்றி மட்டும் தான் எனக்கு தெரியும். ஸோ ஒன்லி ஃபேன்ஸுக்கான ஒரு ட்ரிபியூட் மாதிரி இருக்க போதா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ தெரியாத இருக்க பட்சத்தில் கேட்டு தெரிஞ்சுப்போமே, சரிங்களா? ஸோ லெட்ஸ் வாட்ச் வித் கவுண்ட் ஆன் 3, 2, 1 கோ. என்ன கான்செப்டா இருக்க போகுது? conversion already as fans only on promo. என் பொண்ணு யூடியூப்ல 20,000 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கா, ஆனா பெருசா இன்கமே இல்ல. நீங்க எவ்வளவு சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கீங்க? மாப்பிள்ள வந்து 4,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காரு. 4,000 சப்ஸ்கிரைபர் மாசம் 12. எப்படி மாப்பிள்ள? ஃபேன்ஸ். ஐயோ, ஃபேன்ஸா? Song start. என்ன ஃபேன்ஸ்? Only fans. Only fans, only fans, only fans. என் வெற்றிக்கு காரணம் only fans, only fans. பொண்ணு வீட்டில் போய் உண்மைய சொன்னா என்ன அடிச்சு ஓட விட்டாங்க ரோட்டுல தான். மறுக்கையா மாமா, மறுக்கையா மறுக்கையா மாமா, மறுக்கையா மறுக்கையா மறுக்கா வாங்கிட்டாங்க யா. Only fans, only fans, only fans. என் வெற்றிக்கு காரணம் only fans, only fans. பொண்ணு விட்டு போய் உண்மைய சொன்னா என்ன அடிச்சு போட விட்டாங்க ரோட்டில தான். வருங்காலம் எதிர்காலம் எல்லாம் மாறும், உழைப்பேன் நான் தினமென்மை நிகழ்காலம். என கொண்டு பல பல அவதாரம், என் நடிப்பு நிஜமல்ல வெறும் அறிதாரம். அரசியல் பண பலம் அதிகாரம், இவை கண்டு நடுங்கிடும் சமுதாயம். வரும் தலைமுறை மனதினில் பெரும் காயம். இப்பெல்லாம் 4 வாரம் போதும் மாறி போகும் கலாச்சாரம். Different actors in my social media. குட்டி பச்சாஸ் எல்லாம் பாக்குறாங்கயா, தப்பு தப்பா எல்லாம் காட்டுறாங்கயா. நமக்கு நம்ம மச்சான் ஜாலியாக பாப்போவா, ஆண்டவன் படைச்சான் நம்ம கேள்வி கேட்க யார்? வேலை வெட்டி இல்லாதவன் தாண்டா கேள்வி பேசுறான். திறமைய காட்டி மேல வந்த காலம் ஒண்ணு, எதை காட்டி மேல வர போற முன்னு தினம் ஒரு வாட்டி யோசிச்சேன்டா நானும் நின்னு. ஆனா எதுவுமே புரியல சார். தலைமுறை தாண்டி என் புகழ் வாழணும்னா இணையத்தில் நானும் வாழணும். கேவலமா அதை தினம் பார்த்து கை தட்டும் கெனையனா இனி வரும் தலைமுறை சார். Only fans, only fans, only fans. என் வெற்றிக்கு காரணம் only fans, only fans. பொண்ணு வீட்டுல போய் நானும் கெத்தா சொன்னா என்ன அடிச்சு ஓட விட்டாங்க ரோட்டுல தான். Only fans, only fans, only fans. என் வெற்றிக்கு காரணம் only fans, only fans. பொண்ணு வீட்டுல போய் நானும் கத்தி சொன்னா கத்தி குத்து வாங்கி நானும் செத்து போயிட்டேன்டா. மறுக்கையா மாமா, மறுக்கையா மறுக்கையா மாமா, மறுக்கையா மறுக்கையா மறுக்கா வாங்கிட்டாங்க யா. மறுக்கையா மாமா, மறுக்கையா மறுக்கையா மாமா, மறுக்கையா மறுக்கையா மாமா, மறுக்கையா மாமா, மறுக்கையா மாமா, மறுக்கையா. நிறுத்துங்க. இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? நான் என்ன எல்லாரையும் வலுக்கட்டாயமா பார்க்க வச்சேன்? பாக்குறதுக்கு ஆள் இருக்கும் போதோ காட்டுறதுக்கு ஆள் இருக்கக்கூடாதா? இது தப்புனா அதுவும் தப்புதான். ஓப்பா முத அங்கிள். என்னடா பொண்ணு பொண்ணு? செம. கடைசியில் ஒரு ஸ்லோகன் இருக்கு, படிச்சிருவோம். நல்லா இருக்குங்க. This is purely a work of fiction, but your EMIs are real. EMIஸ்னா வந்துட்டு மலேசியன்ஸ்க்கு தெரியாது. EMIஸ்னா லோன், பேங்க் லோன். ஓகேவா? இந்த லோன்லாம் வாங்குவோம்ல, எதுக்கு எடுத்தாலும் லோன் போட்டுருக்குமே. ஸோ அதுதான் இஎம்ஐஸ் சொல்லுவாங்க. மேபி இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து யாராச்சும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இஎம்ஐ இட்ஸ் அ வெரி வெரி பாப்புலர் வேர்ட், கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ
this is purely a work of fiction, but your EMIs are real. So log in into work, not fantasies. Okay, yes. Fantasies குள்ள போயிடாத, வேலையை செய். Okay. இந்த இது பியூரா ஒர்க் ஆஃப் ஃபிக்ஷனா? ஓகே, குட். நல்லா இருக்கு. அந்த அந்த ஒரு போர்ஷன் இருக்கும்ல, சோஷியல் மீடியால பல அக்காகள்னு பொடி பையனா பாத்துக்கிருப்பாங்கல்ல, அந்த லைன் பர்டிகுலர் லைன் பிடிச்சிருந்துச்சு. அக்கான்னு சொல்றதுல அது வந்துட்டு உண்மை சம்பவம் தான், அது ஃபிக்ஷனல் கிடையாது. எல்லாருக்கும் தெரியும். கண்ட அக்கா இருக்காங்க. டெய்லர் அக்காலேருந்து ஆரம்பிச்சு டிவோஷனல் அக்கா, ஜிம் அக்கா, பெலூன் அக்கா, வாட் அப்படி கேட்கணும்னு தோணுது. என்னென்ன நடக்குதுங்க? அவங்க வந்துட்டு திறமையை காட்டி ஏர்ன் பண்றாங்க, அது பிரச்சனையே இல்லை. பட் எக்ஸ்போஷனல் காட்டி ஏர்ன் பண்றாங்கன்னா அப்போ உண்மையான ஒர்க் போடுறவனுக்கு அங்க வந்துட்டு என்ன பலனு? ரைட்டா? இதுதான் பேசினா சீரியஸான டாபிக்கா போவோம், நம்ம அதுக்குள்ள போக விரும்பல. ஸோ மியூசிக் வீடியோ குவாலிட்டி, ஆப்வியஸ்லி குவாலிட்டியா இருக்கு, நல்லா இருக்கு. வைப்புன்னு சொல்றதை விட இது வைப்பு கிடையாது. லைக் வந்துட்டு ஒரு மோட்டிவேஷன், ஒரு அவேர்னஸ், கண்டிப்பா அது நான் சொல்லுவேன். இந்த வேர்ல்ட் வாழ்க்கை லைக் வந்து ரியாலிட்டியை வந்துட்டு ஒரு மாதிரி அவாய்ட் பண்ற மாதிரி இந்த லிரிக்ஸ், அந்த கான்செப்டே இருந்துச்சு. நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. ஒரு மாதிரி ரியாலிட்டியா இருந்துச்சுங்க, சூப்பரா இருக்கு. ஓகே, அந்த இது பட் அந்த ஒயிட் போர்ஷனும் இருக்கு, அது சூப்பரா இருக்கு. அவங்க எடுத்த வித மேக்கிங்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஸோ நான் ஒரிஜினல் லிங்க் கொடுக்குறேன். ஸோ மறக்காம நீங்க டைம் போய் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்க தாட்ஸ் அண்ட் வியூஸ் வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து செஞ்சுக்கிறேன். சரிங்க. ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ. Thank you for having me. Take care. Bye.